ஹாய் வணக்கம். நான் உங்க சதீஷன் தென் வீட்டான நிற்கிறேன் உங்க ஸ்மார்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு டே டு டே இந்த நம்ம பைக் ரிலேட்டடாக வீடியோ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ப்ரோ mt vs R15v4 வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் மாதிரி, இல்லைன்னா வந்து விசஸ் விஎஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ நார்மலாக அதை பற்றி எப்படி என்ன எதுன்னு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைக் வந்து வாங்க போகிறேன், ஆனால் என்ன பைக்கே எனக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு யாருனா இருந்தீங்கன்னா, அப்படி மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டீங்க, பட் ஒரு 100ல் 10% அந்த மாதிரி பீப்புள்ஸும் இருக்கீங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி யாருனா வந்து நான் பைக் வாங்க போகிறேன், ஆனால் எந்த மாதிரி பைக் எப்படி வாங்குறதுன்னு என்ன ஏதுன்னே எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாருனா இருந்தீங்கன்னா, நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நேக்குடு ஆர் ஸ்போர்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயத்த தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். என்ன எப்படி சொல்கிறேன்னா, நேக்குடுனா வந்து தெரிஞ்சிருக்கும் நார்மலாக வந்து உட்காந்து. இப்போ நேக்குடு உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா, நம்ம எம்டி டியூக்கு என்எஸ் அதெல்லாம் வந்து நேக்குடு கேட்டகரியில் சேர்ந்துடும். R15v4 V3 அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து குனிஞ்சு ஓட்டுறதுனால ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டைப் அந்த ஒரு பொசிஷன் அது அப்படி சொல்லுவாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து நேக்குடு சூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேருக்கு வந்து குனிஞ்சு ஓட்டுறது அந்த வெஹிக்கிள் வந்து பிடிச்சிருக்கு. எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுதான், இது ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் தான் அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அதனால் வந்து நான் வந்து V4 எடுத்தேன். பட் வந்து ஸ்டில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். அதுதாங்க ஃபஸ்ட்டு வந்து நேக்குடு ஆர் ஸ்போர்ட்ஸ் இது ரெண்டுத்துல வந்து எந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்படி நேக்குடுனா வந்து உங்களுக்கு நேக்குடு, ஸ்போர்ட்னா வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பைக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. எமகால வந்து mt vs R15v4 இது ரெண்டுத்துல தான் நான் ஒரு பைக் எடுக்கணும், ஆனால் என்ன பைக் எடுக்கிறது அப்படின்னு தெரில அப்படின்னு வந்து நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து பைக் கம்பேரிசன் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நான் வந்து சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைடிங் பொசிஷன் பற்றி பார்த்துடலாம். ரைடிங் பொசிஷன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் வந்து ஓவரால் கம்பேரிசன் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஓவரால் கம்பேரிசன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் ஈஸியான, அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமே நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கல. எனக்கு வந்து பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயத்த தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அதுதான் ஒரு 5 பாயிண்ட் தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அதுக்கு மேலே இருந்தால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். வந்து நம்ம வந்து ரைடிங் பொசிஷன் பற்றி பார்த்துடலாம். ரைடிங் பொசிஷன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நான் சொல்லிடுறேன், எம்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சீட் கம்ஃபர்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக சீட்டில் உட்காடுறீங்க அப்படின்னா பைக் அந்த ஹேண்டில் பார் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு எப்படி உங்களுக்கே அமைஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன் நான். எம்டியோட சீட் கம்ஃபர்ட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகிடும். பட் அப்படியே V4 வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த இதுவாக இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். சீட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா நிறையா கேப் இருக்கும் கம்பேர்ட் டு எம்டி. நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. பட் நான் இப்போ வந்து மெயினாக எம்டி விசஸ் V4 அப்படி தான் வந்து நான் வந்து பேசுகிறேன். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அப்படின்றனால. எம்டியில் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், காம்பேக்டாக சின்னதாக இருக்குமா அந்த பைக்கே. அதனால வந்து உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் அதே நீங்கள் அப்படியே V4ல் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எம்டி அப்படின்னு சொல்லுவேன். பட் வந்து பரவாயில்ல, எனக்கு வந்து சீட்லாம் கம்ஃபர்ட்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ப்ரோ, நான் வந்து எது வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னாலுமே V4 எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம், சீட் வந்து அப்படியே எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ரொம்பனா நீங்கள் வந்து எம்டி தான் போகணும், வேறு வழியே கிடையாது. அடுத்து வந்து பவர், டாப் ஸ்பீடு, மைலேஜ், மெயின்டெனன்ஸ். என்னடா 4 லைன் பை லைனாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். இது 4மே 2 வெஹிக்கிள்லையுமே வந்து சிமிலராக தாங்க இருக்கும். எப்படி நான் சொல்கிறேன்னா, ரெண்டுத்துக்குமே ஒரே இன்ஜினு, ரெண்டுத்துக்குமே விவி ஆக்ஷனு, ஒரே பவரு, ஒரே டார்க்கு அப்படின்னும் போது அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த ஒரு இது மாறும் 2 இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இல்லை. அந்த ஒரு சின்ன சேஞ்ச்னஸ் இருக்கும். பட் வந்து சிமிலராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா அந்த 4மே ஒரே மாதிரி தான் இருக்கும். டாப் ஸ்பீடு, மைலேஜ், மெயின்டெனன்ஸு, பவர், இது 4க்குமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து பில்ட் குவாலிட்டி ஏன்டா இதில் சேர்க்குற V4 சூப்பராக தானே இருக்கும், எம்டியும் சூப்பராக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் V4 விட எம்டி சூப்பராக இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, V4க்கும் எம்டிக்கும் வந்து ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியும். பட் வந்து V4 விட எம்டியில் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் V4ல் வந்து பேக் டைல் பேனல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
அதாவது V4 ஓனர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும், இல்லை நான் V4 வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கலாம், அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட பில் குவாலிட்டி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பின்னாடி டைல் பேனல் இருக்குல்ல, V4ஓட டைல் பேனல், அந்த 2 டைல் டெய்டி மாதிரி இருக்கும்ல, அதோட பில் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அடிச்சுக்கவே முடியாது. அதுதான் V4 வந்து ஒரு பெரிய ஒரு எடிசல் இருக்கு. V4ஓட பில் குவாலிட்டிக்கே வந்து V4 பர்ச்சேஸ் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு பில் குவாலிட்டி. அப்படியே எம்டி பக்கம் வந்துட்டீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கேன், அது சும்மா எப்படி சொல்றது, அது வந்து ஒஸ்டா இருக்கு. அது நிறைய வீடியோ நான் வந்து அப்படி சொல்லிருப்பேன், எப்போ பார்த்தாலும் ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றனால கொஞ்சம் சொன்னேங்க, வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் பண்ணு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அதுவே வந்து எம்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேனல் வந்து அதுலேயும் ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பேக் பேனல் அதே மாதிரி V4ல என்ன எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த சைடு அப்படி தான் இருக்கும். பட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேபி அதில் வந்து பின்னாடி கீழே வந்து ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டிப்புக்காக, மேபி அதனால வந்து அது இல்லாமல் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் லைட்டாக வெளியில வராமல் அது கொஞ்சம் காம்பேக்டாக சின்னதாக தான் இருக்கும். எம்டியில் பின்னாடி கொடுத்துருக்க டைல் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், V4க்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேபி அதனால கூட இருக்கலாம். மற்றபடி வந்து நான் வந்து பில் குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து V4க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அடுத்து வந்து ப்ரைஸுங்க. ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஆன் ரோடு இப்போதைக்கு, அதாவது இன்னைக்கு டேட் வந்து சண்டே 16 அக்டோபர் 16 சண்டே இன்னைக்கு நான் வந்து செக் பண்ணேன், குரோமில் தான் செக் பண்ணேன். ப்ரைஸ் வந்து எம்டி வந்து 1.92 lakhs, அதாவது 1,92,000 அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. பட் எனக்கு சரியா தெரியல, ஷோரூமில் யாருன்னா பக்கத்தில் இருந்தா இருந்தீங்கன்னா நீங்களே கேட்டு அது மட்டும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி மாறிட்டே இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, மேபி நீங்கள் 1 மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம், 2 மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம். அதனால ப்ரைஸ் வந்து அப் டு டவுன் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் V4ஓட ப்ரைஸ் வந்து 2.20 lakhs கிட்ட வருது. ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்கும் வந்து 28,000 வந்து V4 அதிகம், எம்டியை விட V4 அதிகம். 28ன்றது 30 கூட வச்சுக்கலாமே, 30K சம்திங் வந்து V4க்கு அதிகம். ஏன்னா அதுல வந்து ஃபேரிங் அதிகம், அதுவும் இல்லாமல் யூனிக்கா இருக்கும், லுக்கா இருக்கும் அந்த பைக்கு, அதனாலேயே. பட் 30,000க்கு வந்து அது வந்து எம்டி விட கம்பேர் பண்றப்ப அது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த அளவுலாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் வந்து V4. ஏன்னா ரெண்டுத்துக்குமே சிமிலர் பவர், எல்லாமே பவர்லேருந்து டாப் ஸ்பீட்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து மைலேஜ்லேருந்து எல்லாமே A to Z வந்து சிமிலர், அப்படியே சேம் தான் நான் வந்து சொல்லுவேன். எதில் வந்து சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எம்டி, இது V4, இது வந்து நேக்கடு, இது வந்து ஸ்போர்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரெண்ட். இந்த டிஃப்ரெண்ட்காக தான் 30K வந்து ப்ரைஸ் ஹை பண்ணிருக்கிறாங்க. இதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்னுமே நிறையா இருக்குது, நான் வந்து நிறையா சொல்ல விரும்பல. ஏன்னா வீடியோ எனக்கு தெரிஞ்சு இதுவே எப்படியோ பெருசாக இருக்கும். இந்த வீடியோவே நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் வந்து எதுக்கு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தாங்க நான் வந்து யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். மேபி உங்களுக்கு வந்து இன்னுமே எனக்கு டவுட்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். யூடியூப்ல மெசேஜ் பண்ண வந்து இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஸ்ட்ரைட்டாக என்னோட பேஜ் உள்ள போய்டும், இன்ஸ்டா பேஜ் உள்ள நம்மளோட இன்ஸ்டா பேஜ் உள்ள போய்டும். அப்படியே உள்ள வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, கீழே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான இருக்கும், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பாய்.